ஹாய், அனைவருக்கும் வணக்கம். ரவிஹேமா இல்லத்தோட 10ஆம் ஆண்டு நவராத்திரி குழு உற்சவத்தோட நிறைவு நாளான 9வது நாள்ல சரஸ்வதி பூஜை தினத்துல இன்னைக்கு நம்ம இருக்கோம். ஸோ இது வந்து சந்தோஷப்படுறதா, இந்த விளாக் வந்து நல்லபடியா முடிக்கிறோம் அப்படின்ட்டு, இல்ல விளாக் முடிஞ்சிருச்சு, நவராத்திரி முடிஞ்சிருச்சு அப்படின்னு வருத்தப்படுறதான்னு எனக்கு தெரியல. என்னதான் மனசுக்குள்ள ஒரு சின்ன வருத்தம் இருந்தாலும், ஓகே, ஒரு புது சொந்தங்கள் இவ்வளவு பேர் நமக்கு கிடைச்சிருக்காங்க, ஒரு நல்ல தொடக்கமா இந்த நவராத்திரி விளாக் இருந்துச்சு அப்படிங்கறத நினைச்சு எனக்கு சந்தோஷமா இருக்கு. இதே போல ஒவ்வொரு வருஷமும் நம்ம வந்து நவராத்திரி விளாக் கண்டிப்பா போடலாம். ஒவ்வொரு வருஷமும் நம்ம என்னென்ன புது விதமான பொம்மைகள் வைக்கிறோம், என்னென்ன நம்ம கோலு டீம்லாம் வைக்கிறோங்கிறத அடுத்த வருஷம் வந்து கண்டிப்பா நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்க முடியும். அதே போல இந்த நவராத்திரி முடிஞ்சிருச்சு அப்படிங்கறதுனால நம்மளோட சொந்தங்களோ உறவுகளோ வந்து முடிய போறது இல்லை. இது வந்து ஒரு நல்ல தொடக்கமாக தான் நம்ம வந்து பாக்குறோம். இதுக்கடுத்து நம்ம தமிழ் மாதங்கள்ல தான் 12 மாதத்துக்கும் 12 விசேஷங்கள் நம்ம வந்து கொண்டாடுறோம். நம்ம ஒவ்வொரு மாதங்களும் ஒவ்வொரு கடவுளுக்கான நம்ம மாதங்களா நமக்கு வந்து அவ்வளவு திருவிழாக்களும் கோலாகலமும் கொண்டாட்டமும் நம்ம மதத்துல நிறைஞ்சிருக்கு. நம்ம பெரியோர்களும் அதை பின்பற்றி தான் நம்ம வாழ்க்கை முறையை வந்து அமைச்சிருக்காங்க. அதே போல அடுத்து நம்ம நவராத்திரி முடிஞ்சிருச்சுங்கிறனால எந்த கொண்டாட்டமும் முடிஞ்சிச்சுங்கிற அர்த்தம் கிடையாது. இதுக்கப்புறம் மகா கந்தர் சஷ்டி நடக்கும். 6 நாள் வந்து விரதம் இருந்து முருகன் வள்ளி தேவான திருக்கல்யாணத்தோட 7 நாளா அந்த திருவிழா முடியும். ஸோ அதுவுமே நம்ம வீட்டுல வந்து முருகனுக்கு சிறப்பா நடக்கும். அதை தொடர்ந்து அப்படியே ஒவ்வொரு விசேஷங்களும் வரும். அதெல்லாம் நம்ம இந்த விளாக் மூலமா நம்ம பார்க்கலாம். இவ்வளவு நாள் எனக்கு ஆதரவு கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்றேன். இன்னைக்கு நம்ம நவராத்திரியோட 9 நாளான சரஸ்வதி பூஜை அன்னைக்கு சரஸ்வதி பூஜையும் நம்ம வீட்டை வந்து சித்திராத்திரி, அதுக்கப்புறம் நம்ம பிரமினி தேவியோட வழிபாடு ரொம்ப சிறப்பா முடிஞ்சு. தேவிக்கு பிடித்தமான அக்கார் அடிசலும் நம்ம வந்து பிங்க் கலர்ல நிறத்துல வந்து உடையானதும் இன்னைக்கான விரதத்தை வந்து நல்லபடியா முடிச்சோம். நாளைக்கு விளாக்ல வந்து என்ன மாதிரியான நம்ம பண்ணணும் அப்படின்னா, நாளைக்கு வந்து விஜயதசமி, நவராத்திரி இன்னையோட முடிந்தது. நவம்னா 9, அதை கணக்கு பண்ணா 9 நாள் வந்து 3 தேவிகளுக்கும் 3 நாட்கள் நம்ம வந்து முடிந்து விட்டது. நாளைக்கு வந்து இந்த 3 தேவியோட ஒரு சேர்ந்த அம்சமாகிய சாமுண்டின்னு சொல்லக்கூடிய மகிஷாசுர மர்தினிக்கான நாளா இருக்கும். நாளைக்கு நாள்ல வந்து நம்ம தேவியை வந்து கோவிலுக்கு சென்று அங்க வந்து மகர்ணம்னு சொல்லக்கூடிய அம்பு விட்டு அந்த மகிஷாசுரனை அடிக்கிற நிகழ்ச்சிகள் நடக்கும். அதை பார்த்து நம்ம வந்து தேவி வழிபடலாம். கொலு வச்சிருக்கவங்க வீட்டுல எந்த மாதிரியான அந்த கொலுவை வந்து நிவர்த்தி செய்யணும் அப்படின்னா, நவராத்திரி இன்னையோட முடிஞ்சிருச்சு. நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு மேல விளக்கு பொருதி தேவிக்கு வந்து ஒரு தேங்காவால வந்து நம்ம சூட வைத்து நம்ம தேவிக்கு வந்து திருஷ்டி எடுக்கணும். திருஷ்டி எடுத்து அதை வந்து முச்சந்தியில உடைக்கணும். அது போக ஹாரத்தியில வந்து தேவிக்கு வந்து ஆரத்தி எடுத்து அதையும் வந்து நிவர்த்தி பண்ணிட்டு நாளைக்கு நைட்டு வந்து நம்ம பூஜை முடிச்சதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு பொம்மையை வந்து நம்ம குழுல வந்து படுக்க வச்சிடணும். அது ஒரு ஐதீகம். ஏன்னா இந்த 9 நாட்களும் தேவியும் அந்த குழுப்படியில இருக்க எல்லா தெய்வ மூர்த்தங்களும் வந்து நமக்கு அருள் பாலிச்சதுக்கான நன்றி சொல்லி நாளைக்கு இந்த தெய்வங்களை ஏதாச்சும் ஒரு சிலையை வந்து நம்ம வந்து படுக்க வச்சிடலாம். படுக்க வச்சுட்டு நாளை மறுநாள் வந்து நம்ம எல்லா சிலைகளையும் எடுத்து நம்ம ஷீஸ்வல் எப்பயும் போல பேக்கேஜிங் பண்ணி நம்ம எங்க வைப்போமோ அந்த இடத்துல சேஃபா வச்சுக்கலாம். இனிமேல் அதுக்கு அடுத்த வருஷம் தான் நவராத்திரிக்கு அந்த பொம்மைகள்லாம் நம்ம எடுக்க போறோம். இதுதான் நவராத்திரியோட நிவர்த்தி செய்யக்கூடிய அந்த முறை. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான முறைகள் இருக்கும் அவங்க வீட்டில் ஃபாலோ பண்றது. நான் 10 வருஷமா எனக்கு தெரிஞ்சு நான் கேட்டு தெரிஞ்ச விதத்துல இப்படிதான் நான் ஃபாலோ பண்றேன். ஸோ நீங்களும் பிகினரா இருந்தா கண்டிப்பா இந்த முறையை வந்து ஃபாலோ பண்ணுங்க. நவராத்திரியில இந்த 10 நாளும் தேவியோட அனுகிரகம் எங்க வீட்டுக்கு கிடைச்சது போல உங்களுடைய வீட்டுக்கும் உங்களுடைய குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ எல்லாரும் என்னைக்கும் போல எனக்கும் சந்தோஷமா இருக்கணும்னு தேவியை வந்து மறுமுறையும் பிரார்த்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.